ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டு பல்யோனிகள் தோறுழல்வோம். இன்று ஓர் எண் இன்றியே காண்தகுதோள் அண்ணல் தென்னத்தி ஊரற் கழலினை கீழ் பூண்டவன் வாழன் இராமானுசனை பொருந்தினமே. பொருந்திய தேசும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும் செருகளியால் வருந்திய ஞாலத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவன் எங்கள் இராமானுசனை அடைபவர்க்கே. அடையார் கமலத்து அலர்மகள் கேழ்வன் கையாழி என்னும் படையொடு நாந்தகமும் படர்த்தண்டும் ஒன் சார்ங்கவில்லும் புடையார் புரிசங்கமும் இப்பூதலம் காப்பதற்கென்றிடையே இராமானுசமுனியாயின இந்நிலத்தே. நிலத்தைச் செருத்துண்ணும் நீசக்கலியை நினைப்பரிய பலத்தைச் செருத்தும் பிறங்கியதில்லை என் பெய்வினை தென்புலத்தில் பொறித்த அப்புத்தகச் சும்மை பொறுக்கிய பின் நலத்தை பொறுத்தது இராமானுசன் தன் நயப்புகழே. நயவேன் ஒரு தெய்வம் நானிலத்தே சில மானிடத்தைப் புயலே எனக் கவி போற்றி செய்யேன் பொன்னரங்கம் எண்ணில் மயலே பெருகும் இராமானுசன் மண்ணுமா மலர்த்தாளயரேன் அருவினை என்னை எவ்வாறின்று அடர்ப்பதுவே. அடல் கொண்ட நேமியன் ஆருயிர் நாதன் அன்று ஆரணச் சொற்கடல் கொண்ட ஒன்பொருள் கண்டளிப்ப பின்னும் காசினியோர் இடரின் கண் வீழ்ந்திடத் தானும் அவ்வொன்பொருள் கொண்டு அவரின் பின் படரும் குணன் எம் இராமானுசன் தன் படி இதுவே. படிகொண்ட கீர்த்தி இராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோவில் இராமானுசன் குணம் கூறும் அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தாள் கலந்துள்ளம் கனியும் நல்லோர் அடிகண்டு கூண்டுகந்து என்னையும் ஆளவர் காக்கினரே. ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை என்னை இன்று அவமே போக்கிப் புறத்திட்டது என் பொருளா முன்பு புண்ணியர்தம் வாக்கில் பிரியா இராமானுசானின் அருளின் வண்ணம் நோக்கில் தெரிவரிதால் உரையாய் வந்த நுண் பொருளே. பொருளும் புதல்வரும் பூமியும் பூங்குழலாருமென்றே மருள் கொண்டிழைக்கும் நமக்கு நெஞ்சே மற்றுளார் தரமோ இருள் கொண்ட வெம்துயர் மாற்றி தண்ணீரில் பெரும் புகழே. தெருளும் தெருள் தந்து இராமானுசன் செய்யும் சேமங்களே. சேமணல் வீடும் பொருளும் தருமமும் சீரிய நற்காமமும் என்றிவை நான்கென்பர் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடிதற்கென்றுரைத்தான் வாமணன் சீலன் இராமானுசன் இந்த மண்மிசையே. நெஞ்சமே, நாளாய் மாதமாய் ஆண்டுகளாய் நடந்து கொண்டிருக்கின்ற காலமெல்லாம் திரண்டு பலவகைப்பட்ட பிறவிகளிலும் கஷ்டப்பட்டு கொண்டு திரிந்த நாம் இப்பொழுது திருத்தோள்களையுடைய சுவாமியாய் அழகிய திரு அத்தியூரில் எழுந்தருளியுள்ள பெருமானுடைய திருவடிகளில் பக்தியை உடையவரான எம்பெருமானார் இராமானுசரை சேரப்பெற்றோம். நெறிமுறையை குலைக்கின்ற கலி தோஷத்தினால் துன்புற்ற உலகை தம்மிடமுள்ள வள்ளல் தன்மையினால் அவதரித்து கை தூக்கிவிட்டு காப்பாற்றிய அரிய தவத்தை உடைய எங்களைச் சேர்ந்த எம்பெருமானார் இராமானுசரை சேருவோர்க்கு தங்கள் தன்மைக்கு இசைந்த மதிப்பும் பொறுமையும் புகழும் சிறந்த திருத்தம் பெற்ற அறிவும் செல்வமும் தாமாக வந்து சேரும். தாமரை மலரில் தோண்டிய பிராட்டிக்கு கணவனுடைய கையில் உள்ள சக்கரம் என்னும் பெயர் பெற்ற திவ்ய ஆயுதத்தோடு நந்தகம் என்னும் திருவாளும் ஸ்ரீகதையும் விளங்கும்
சார்ங்கம் என்னும் திருவில்லும் பக்கத்தில் பருத்த வலம்புரியாய் அமைந்த ஸ்ரீ பாஞ்சசன்யம் என்னும் சங்கும் இப்பூமியை காப்பதற்கென்று இப்பூமியிலே எம்பெருமானார் ராமானுசரிடம் உள்ளன. நிலத்தை தனதாக்கி வருத்தும் இழிவான கலியின் பலம் மனத்தாலே அளவிட முடியாது. இப்பலத்தை அழியச் செய்தார் எம்பெருமானார் ராமானுசர். இத்துடன் இவருடைய பெருமை முடியவில்லை. நான் செய்த பாவங்களை யமலோகத்தில் எழுதி வைத்த அந்த புத்தக சுமையை எரித்த பின்பே இவரது பெருமை ஓங்கியது. வெவ்வேறு தெய்வத்தை நான் தொழ ஆசைப்பட மாட்டேன். இவ்வுலகத்தில் உள்ள சில அற்ப மனிதர்களை மேகம் போல பொழிகிறவனே என்று கவி பாடி புகழ மாட்டேன். அழகிய திருவரங்கம் என்னும் பேச்சிலே காதல் மையல் கொண்ட எம்பெருமானாருடைய தாமரை போன்ற திருவடிகளை மறவேன். தொலைக்க அரிய கருமங்கள் எப்படி என்னை இப்பொழுது பிடித்து கொள்ள முடியும்? பலம் பொருந்திய திரு ஆழியை உடைய எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் தலைவனான சர்வேஸ்வரன் அக்காலத்தில் வேத சப்தமாகிய கடல் தன்னுள்ளே வைத்துக் கொண்டிருக்கிற சீரிய பொருள்களை கீதை வாயிலாக கொடுத்து அருளினான். அதன் பின்னரும் பூமியிலுள்ளோர் சம்சார துக்கத்தில் வீழ்ந்து அழிந்திட எம்பெருமானாராகிய ராமானுசர் கீதையின் சாரத்தை இவ்வுலகில் உள்ளவர்களுக்காக விளக்க உரைத்தார். இது கேட்டு திருந்துபவர் யாரேனும் உண்டோ என்று சம்சாரிகளை பின்தொடர்ந்து செல்கிறார். இந்த திருக்குணம் உங்களுக்கு தெரியவில்லையா? உலகம் முழுவதும் பரவிய புகழை உடைய ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடியிருக்கிற திருக்கோவிலாகிய எம்பெருமானார் ராமானுசரின் திருவடிகளில் நெஞ்சம் கலந்து அன்பு கனிந்திருக்கும் நல்லவர்கள் என்னை ஏற்று என்னையும் அப்பெருமானாருக்கு அடிமையாக்கினார்கள். ஆதி காலமாக நானே ஈஸ்வரன் என்றிருந்த என்னை அடிமைத்தனத்திற்கு இசைய செய்து அதனை அடியாரளவும் செய்யுமாறு நிலைப்படுத்தி அருளினீர்கள். முன்பு எல்லா காலமும் வீணாக போகுமாறு என்னை புறம்பான விஷயங்களிலே தள்ளி வைத்து நடத்தியது என்ன நோக்குடனோ? தேவரீருடைய கருணையை பார்க்கும் பொழுது இது அறிய முடியாததாக இருக்கிறது. இதன் நுட்பத்தை தேவரீரே அருளி செய்ய வேண்டும். மனமே, நாம் செல்வம், புதல்வர்கள், வயலும், அழகிய கூந்தலையுடைய மனைவியும் என்று இவற்றையே பயனாக கருதி மதி மயங்கி சோர்வடைகிறோம். இப்படிப்பட்ட இயல்புடைய நம்மை அறியாமை கலந்த கொடிய துன்பங்களை போக்கி தம்முடைய அழிவற்ற பெருமை வாய்ந்த நற்குணங்களை அறியும்படியாக அறிவை கொடுத்து எம்பெருமானார் செய்யும் நன்மைகள் வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடியதோ? நம்முடைய பாக்கியமே பாக்கியம். நலத்தை தரக்கூடிய சிறப்புடைய மோக்ஷம், பொருள், அறம், சீரியதான காமம், இவை நான்கும் புருஷார்த்தங்கள் என்று அறிஞர்கள் கூறுவார்கள். இவை நான்கிலும் காமம் சர்வேஸ்வரன் விஷயத்தில் உண்டாவதாகும். அறம் என்பது பெருமானை அடைய இடையூறாக உள்ள பாவத்தை போக்கும். பொருள் தானங்களுக்கு உபயோகமாகும். மோக்ஷம் பெருமானிடம் காமத்தை பெருக்கும். ஆதலால் இந்த புருஷார்த்தங்களில் பகவத் காமமே சிறந்த புருஷார்த்தம் என்று உலகத்தார் கோராமலே இருக்கும் பொழுது தாமே வந்து இந்த பொருளை உபதேசித்தார் எம்பெருமானார் ராமானுசர். இவர் ஸ்ரீ வாமனனுடைய சீலத்துக்கு ஒப்பான சீலமுடையவர் ஆவார்.